நேற்று சாணக்கியா தொலைக்காட்சியினுடைய விழாவில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றார், இது பிச்சை. இது பேரிடர் மக்கள் கொத்து கொத்தாக துன்பப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அந்த துன்பத்தை துடைப்பதற்கு குறைந்தபட்ச நிவாரணமாக தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த 6000 ரூபாயை ₹1 கூட காசு கொடுக்காத அம்மையார் நிர்மலா சீதாராமன் அங்கே இருக்கக்கூடிய சாணக்கியாக்களை கூட்டி வைத்துக் கொண்டு நாமம் போட்ட வாழையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு இது பிச்சை அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் எடுத்தது பிச்சை என்பது இந்த சமூகத்துக்கு தெரியும். எது பிச்சை தெரியுமா? நீங்க ஒரு கோயில்ல போய் சொன்னீங்களே, உண்டியல்ல போடாத அம்பி, தட்டுல போட அம்பி அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது என்னங்கிற கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டீங்க. அம்மையார் குஷ்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க, 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கிறது பிச்சை. 1.25 கோடி பேர் தமிழ்நாட்டில் பயன்படக்கூடிய ஒரு திட்டத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்கும் முதலமைச்சர் கிளைம் பண்ணிக்கலாங்க. கூச்சமே இல்லாம இந்த அம்மா பிச்சை அப்படிங்கிற உரிமை தொகை என்று சொல்ல வைத்தது பெரியார் இயக்கம், திராவிட இயக்கம். பிச்சை என்று கொச்சைப்படுத்துவது ஆர்எஸ்எஸும் சங்க பரிவார சங்கம். எலக்ட்ரல் பாண்டினுடைய கணக்கை கொடுக்க கூடாது அப்படிங்கிறது யாருடைய நலனுக்காக? பாஜகவோட நலனுக்காக. உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் இல்லைங்க, யாரு எந்த கட்சிக்கு நிதி கொடுத்தாங்கிறதை அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு இல்லை அப்படின்னு வாதிட்டது உச்சநீதிமன்றத்தில் மோடி அரசு. எல்லாத்த விட உச்சமா இதுல நீதிமன்றம் தலையிடக்கூடாது, எந்த கட்சிக்கு யார் நிதி கொடுத்தார்கள் என்கிற கேட்கக்கூடிய உரிமை உச்சநீதிமன்றத்துக்கே இல்ல அப்படின்னு சொன்னது மோடி அரசு. அடுத்து எஸ்பிஐ போய் என்ன சொல்லுது? எங்களுக்கு நேரம் வேணும், 120 நாள் வேணும் அப்படிங்குது. ஒரு எக்ஸல் ஷீட்டை மேட்ச் போடுறதுக்கு 120 நாள் வேணும்னு அவங்க சொல்றாங்க. நீதிமன்றம் நான் கண்டெம்ட் ப்ரொசீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு 120 நாள் ஆகும்னு சொன்ன ஒரு ப்ராசஸை 24 மணி நேரத்தில் முடிச்சு கொடுக்குறாங்க. அப்ப அவங்களால முடியாம இல்ல, அது முடியும். யாரையோ காப்பாற்றுவதற்காக முடியாதுன்னு போய் சொல்றாங்க. ஒரு புல்டோசர் விட்டு ஒருத்த வீட்டை இடிக்கணுங்கிறதுல ஆரம்பிச்சு 5000 ரூபாய் மேட்ரு ஒரு ரயில்வே ஊழியர்ல ஆரம்பிச்சு பல ஆயிரம் கோடியை கொள்ளையடிப்பதற்கான எலக்ட்ரல் பாண்ட் வரைக்கும் எல்லா அநியாயங்களையும் அவர்கள் சட்டபூர்வமாகவே செய்கிறார்கள். ஃபியூச்சர் கேமிங் அப்படிங்கிற லாட்டரி மார்ட்டினுடைய நிறுவனம் கடைசி 3 ஆண்டுகளில் அந்த நிறுவனத்தினுடைய நிகர லாபம் 215 கோடி. அந்த நிறுவனம் அளித்திருக்கக்கூடிய நன்கொடை 1368 கோடி. யோசிச்சு பாருங்க சார், 10 கோடி சம்பாதிக்கிறவன் 185 கோடி எப்படிங்க நிதி கொடுக்க முடியும்? அப்ப அந்த 185 கோடிங்கிறது யாரோட காசு? ஏதோ ஒரு போலி கம்பெனியினுடைய கருப்பு பணம்.